நதிநீர் பங்கீடு இல்லாமல் இரு மாநிலங்களிடையே ஒத்துழைப்புக்கு வாய்ப்பே கிடையாது. தென்மண்டல முதலமைச்சர் மாநாட்டில் அமித்ஷா முன்னிலையில் டி.கே. சிவகுமார் நேரடியாக எச்சரிக்கை விடுத்த முதலமைச்சர் விஜய் அவர்கள். தரமான சம்பவம் நடந்திருக்கு இன்றைக்கி மாநாட்டில். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். அதாவது நேற்று நைட்லேருந்து தீய சக்தியெல்லாம் ஒரே கதறல். ஏன் கேட்டிங்கன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் முதலமைச்சர் விஜயும் சந்தித்து ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட பேசினாங்க. ஸோ அந்த வீடியோலாம் வயல் ஆயிடுச்சு. அதை பார்த்துருந்து ஒப்பாரி சத்தம். அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை தான் தென்மண்டல அந்த முதலமைச்சர் மாநாடு நடக்க போகுது. இங்கே இதுக்கு துணை தலைவராக முதலமைச்சர் விஜய் நியமிச்சிருக்காங்க. தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள். ஸோ அப்படிங்கும்போது அவங்க வரும்போது அவங்ககிட்ட அந்த மாநாடு சம்பந்தமாக உரையாடுறது ஒரு நிர்வாகம் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வந்து யார் முதலமைச்சராக இதுதான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் மாநில முதலமைச்சர் அது சம்மந்தமாக பேசுகிறாங்க சந்திச்சு. அது வெளிப்படைத்தன்மையுடன் அவர் வந்து ஏன்னா ஒளிச்சு முறைச்சி பேச கிடையாது. அவர் தான் அன்றைக்கே சொல்லிட்டாரா வெளிப்படையாக ஆட்சி பொறுப்பு யாருன்னு அன்றைக்கே தெளிவாக சொல்லிட்டாரு. அதாவது நிர்வாக ரீதியாக நான் வெளிப்படைத்தன்மையோட எதனால நான் உங்களுக்கு வெளிப்படையாக தான் செய்வேன் அப்படின்ட்டு. அதனால் அது ஓப்பனாகவே நிர்வாக ரீதியாக மத்திய அரசு கூட மாநில அரசு இணைந்தே தான் செயல்படணும். அப்போ தான் முறையான நிதியை நம்ம வாங்கி நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் நம்ம மேம்படுத்த முடியும், மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை பண்ண முடியும். ஓகேவா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு ஒரு உருட்டை உருட்டிக்கிட்டு ஒரு மத அரசியலை பண்ணுறதுக்கு அவர் வந்து திமுக மாதிரி கிடையாது, இது டிவிக்கு இல்லை. ஸோ அது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நேரடியாக வெளிப்படையாகவே இருக்கார். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரி, அதாவது மற்றதுக்கெல்லாம் பயங்கர ஃபயர் விட்டுக்கிட்டு ரைடு வருது அப்படின்னா உடனே போய்கிட்டு வெள்ளை கொடையை தூக்கி அவர் மோடிக்கு வந்து பிடிக்கிறது, மறைமுக போயிட்டு அமித்ஷா சந்திக்கிறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக வெளிப்படையாக கொள்கை எதிரி, எங்கள் கொள்கை ரீதியாக அவங்களுக்கு எல்லாம் ஒத்து வராது. மற்றபடி இப்போதைக்கு அவங்க தான் மத்தியில் ஆட்சி பண்ணுறாங்க, நாங்கள் மாநிலத்தில் ஆட்சி பண்ணுறோம். ஸோ நிர்வாக ரீதியாக சந்திப்புகள் நடைபெறும். இது ஓப்பனாகவே அறிவிச்சுக்கா. அதன்படி தான் நேற்று நைட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீட் பண்ணுது. அதுக்கு வந்து இந்த கொத்துசுலாம் கதறினான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இதுக்கேன்னு கதறிங்கடா, நாளைக்கு மாநாடு வேறு நடக்க போகுது, அதில் வேறு என்னென்ன சம்பவம் நடக்கும், அதுக்கும் உட்காந்து கதறிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாநாடு சிறப்பாக நடந்திருக்கு. இதில் ஒரு சிறப்பு அம்சம் கேட்டிங்கன்னா, இந்த தென்மண்டல முதலமைச்சர் மாநாட்டை அண்ணா, அப்புறம் புரட்சியாளர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் அந்த தென்மண்டல முதலமைச்சர் மாநாட்டை நடத்திருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் நடத்தலை. ஓகேவா? அது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ அந்த ஒரு சிறப்பின் அடிப்படையில் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் தான் இன்றைக்கி தென்மண்டல அந்த முதலமைச்சர் மாநாடு. அதாவது அமித்ஷா அவர்கள் தலைமை தான், துணை தலைவராக பார்த்திங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் தானே. ஸோ அதனால் முதலமைச்சர் தான் போயிட்டு அமித்ஷா வரவேற்று உள்ள கூட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அமைச்சர்கள், அதாவது ராஜ்மோகனும் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், இவங்க 2 பேர் தான் போயிட்டு வந்திருந்த அந்த மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா வரவேற்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது சிறப்பு தீர்மானம் என்னென்ன பேசுகிறது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா பக்கத்தில், அதாவது கரெக்டாக அமித்ஷா அவர்கள் பக்கத்தில் தான் முதலமைச்சர் விஜயோடைய சீட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி.கே. சிவகுமாருடைய அந்த சீட் இருக்கை. ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் விஜய் லைட்டாக பேசிக்கிட்டாங்க ரகசியமாக. என்ன பேசினாங்க அப்படின்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டி.கே. சிவகுமார் அவருடைய உரையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஸ்பீச்சை வெளிப்படுத்துறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த நதிநீர் பிரச்சனை தான் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு தெரியும். அதுதானே எல்லோரும் எதிர்பார்த்துருக்காங்க. காவிரி நதிநீர் பிரச்சனையில் என்ன ஒரு முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறதானே இருக்கும். ஸோ அண்ணே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சைட்லேருந்து, அதாவது நதிநீர் பகிர்வு அப்படின்னு நம்ம எடுக்காமல் நதிநீர் ஒத்துழைப்பில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது நம்ம நதிங்கிறது நம்ம எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஒன்றா இணைக்கணும், பிளவுபடுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிற மாதிரி ஒரு பாலை போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய உரையில் நறுக்குன்னு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. யாருக்குன்னவே அவர் ஒரு கோவத்தில் தான் இருக்கார். ஏன் கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் விஜய். அதுக்கு உரிய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு. அதுக்கு டி.கே. சிவகுமார் அப்போ என்ன ஒரு பை சொல்லி தான் கேட்டிங்கன்னா, அதாவது எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, உங்கள் விஷயத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள், எங்களுடைய மாநிலம் சம்மந்தமான எப்படின்னு நாங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும், நீங்களாம் அதில் வந்து கருத்துன்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எகத்தாளமாக பேசிட்டார். ஸோ அதுக்கு தான் முதலமைச்சர் விஜய் அதை மனசில் வச்சுட்டு இப்போ இவர் இந்த ஒரு இதை விட்டார்ல, அதாவது நதிநீர் பகிர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்காமல் ஒத்துழைப்பு நம்ம செய்யணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளை வந்து சண்டை போட்டுருக்கூடாது, நம்ம எல்லோரும் ஒத்துமையாக செயல்படணும். அதாவது நதிநீர் பகிர்வு கொடுக்க மாட்டாங்களாம், ஆனால் நதிநீர் பகிர்வு இல்லாமல் ஒத்துழைப்பு செயல்படணுமா. அதுக்கு தான் முதலமைச்சர் எடுத்தெடுப்புலையே நதிநீர் பகிர்வு இல்லாமல் இந்த ஒத்துழைப்புலாம் வாய்ப்பே இல்லை ராசா அப்படின்னு ஒரே அடி அடிச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு சொல்லிச்சோ அதை தான் நீங்கள் வந்து செயல்படுத்தணும், அதை கடைபிடிக்கணும். இதை நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். அதை கடைமடை மாநிலங்கள் அந்த அவங்களுடைய நதிநீர் உரிமை இருக்குல்ல, அதை பற்றி பாதுகாக்கணும். அதே மாதிரி காவிரி நீர் மேலாணை என்ன ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதையும் நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தட்டால் அடியாக அவர் வந்து பேசியிருக்காரு. டி.கே. சிவகுமார் கொஞ்சம் ஷேக்காக தான் இருக்கார். என்னடா இவ்வளோக்குள்ளே ஸ்ட்ராங்காக இருக்கிற மனுஷன் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
கேரளா அரசாங்கிட்ட என்ன கோரிக்கை வச்சுன்னு கேட்டிங்கன்னா, முல்லை பெரியாறு அணையை 152 அடி உயர்த்திட வேணும் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வச்ச மிகப்பெரிய ஒரு கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா, இந்த போதைப் பொருள் சம்மந்தமாக. போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்கு நம்ம அண்டை மாநிலம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து செயல்படணும். அதாவது இந்த உளவுத்துறையில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், அந்த உளவுத்துறை மூலம் கூடிய ரகசிய தகவல்களை நம்ம எல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அதன் மூலமாக நம்ம சேர்ந்து செயல்பட்டால் தான் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்க முடியும். அதன் மூலமாக நம்முடைய இளைஞருடைய வாழ்வை நாம் மேம்படுத்த முடியும். ஸோ ஒரு மாநிலத்தில் இளைஞர்கள் தான் முக்கியம். ஒரு நாட்டில் அந்த இளைஞர்களுடைய எவ்வளோக்குள்ள அவங்களோட வாழ்வாரத்தை நம்ம மேம்படுத்துகிறோமோ அதில் தான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியும் இருக்கும். ஸோ அதனால் இந்த போதைப் பொருளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்றா இணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கேரளத்திலிருந்து அமைச்சர் இங்கே கோரிக்கை வச்சதானே. ஸோ அதனால் அது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சரி தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் உற்று நோக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மத்திய அரசிட்ட என்ன ஒரு கோரிக்கையை வச்சாரு அப்படிங்கிறது தான். அதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே எல்லாரும் தெரியும், அந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள் அந்த தொகுதி முறைகளில் அவங்களோட விகிதாச்சாரம் பாதிப்படையக்கூடாது, அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும். ஏன்னா இப்போ பாப்புலேஷன் அடிப்படையில் எம்பிக்கள் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா, இப்போ வட மாநிலம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனை கம்மி பண்ணியிருக்கோம். அந்த பிறப்பின் விகிதாச்சாரத்தை எல்லாரும் கம்மி பண்ணியிருக்கனால இங்கே அப்போ எம்பியில் கம்மியாக கொடுத்துட்டிங்கன்னா எங்களுடைய அந்த பிரதிநிதித்துவமே பாதிக்கப்படும். ஸோ அதனால் அந்த விகிதாச்சாரம் இப்போ என்ன லெவலில் ஒரு விகிதாச்சாரம் மெயின்டைன் பண்ணிங்களோ அதே மெயின்டைன் பண்ணி அது குறையாமல் நீங்கள் பார்த்துக்கணும், அதுக்கு எங்களுக்கு உறுதி அளிக்கணும் அப்படின்னு இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிதி, அதாவது மத்திய அரசிடமிருந்து கொடுக்கக்கூடிய நிதியை பார்த்தீங்கன்னா ஒரு சரியான அளவில் சரியான டைமில் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்கு அளிக்கணும். +2 மதிப்பெண் அடிப்படையில் நாங்கள் மருத்துவத்தில் சேர்ற மாதிரி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் உறுதியாக நீங்கள் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு அவர் கவர் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். எதுலையுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதாவது மத்திய அரசுக்கு அடிபணிஞ்சு போகணும், இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அமைதியை காக்கணும் அப்படியே இல்லை. கட் அண்ட் ரைட்டாக எங்களுக்கு என்னென்ன தேவை, எங்களுக்கு என்னெல்லாம் உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அதை ஸ்ட்ரைட்டாக கட்டணட்டாக பேசியிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆடி தான் போயிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சராக முதல் தடவை அவர் வந்திருக்காரு. முதல் தடவை முதலமைச்சராக அந்த ஒரு முதலமைச்சர் தென்மண்டல முதலமைச்சர் மாநாடு, அது அவருக்கு துணைத் தலைவராக இருந்து இவ்வளோக்குள்ள சிறப்பாக பேசிக்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வேந்தான் பார்த்துருக்காங்க, பாராட்டியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்படும் போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது பாராட்டுக்குரிய விஷயமா நம்மளுக்கும் தோணுது. அதாவது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமையை அவர் விட்டு கொடுக்கல, கட் அண்ட் ரைட்டாக பேசியிருக்காரு அப்படின்ட்டு. உண்மையிலே அது பாராட்டுக்குரிய விஷயம். எல்லாமே அவர் தானே நடக்கும், எல்லாமே அவருக்கு பார்த்தீங்கன்னா அமையும். அது எல்லாருக்கும் அது அமையாது, ஏன்னா பிரபஞ்சமே அவருக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இது அவ்வளோக்குள்ள சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தென்மண்டல முதலமைச்சர் மாநாடு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் பார்த்தீங்கன்னா பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற லைவை நம்ம கரெக்டாக பார்க்க முடியலை, வேறு ஒரு ஒர்க் இருந்தனால. இடையில ஒரு காரசாரமான ஒரு விவாதத்தை மட்டும் நான் லைட்டாக அப்போது பார்த்தேன். அது எனக்கு முக்கியமாக சரியான ஒரு விஷயமா பட்டுச்சு. அதை பற்றி இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த ரேஷன் கடையில் கொடுக்கப்படக்கூடிய அந்த அரிசிங்கிறது தரமில்லாத ஒரு அரிசியாக இருக்குங்கிறது காலங்காலமாக அந்த மக்கள்லாம் அதை ஒரு குற்றச்சாட்டே வச்சுட்டு இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் ஏழை மக்கள் அவங்களுக்கு இந்த பொருளாதாரம் இல்லாமல் அந்த ரேஷன் அரிசியை வாங்கி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஹை கிளாஸாக கொஞ்சம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதை விட்டுறக்கூடாதுன்னு காட்டி வாங்கி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா மாடுகளுக்கு கொடுக்குறது, இல்லை இட்லிக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க மாவாரச்சு. ஓகேவா, இதுதான் நடந்துகிட்ருக்கு. நிதர்சனமான உண்மை இதுதான். கிராமப்புறத்தில் இப்படி தான் நடக்கிறாங்க. சரியா, இதை புரிஞ்சுக்கிட்டு யாருக்குனவே ஆதவர்ஜன் அவர்கள் நிறைய இடத்துல இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. எங்களுடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தோட சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய அந்த அரிசிங்கிறது கொஞ்சம் தரமாக கொடுக்க முடியாது, அவங்க வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்க முடியாது, அதை பற்றி எப்படியாவது நம்ம மாற்றி கொடுத்துருங்கய்யா, ஏதாவது பண்ணி அதுக்கு என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் உறுதியளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே ஆதவர்ஜன் நிறைய இடங்களில் பேசியிருக்காரு. நாமளும் அதை குறிப்பிட்டு பேசியிருக்கோம். இன்றைக்கி அதை சம்மந்தமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உணவுத்துறை அந்த அமைச்சர் இருக்கார்ல வெங்கட்ராமன், ஸோ அவருடைய மாநில கோரிக்கை தானே, அதுதான் இன்றைக்கி விவாதம் நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அரிசி பார்த்தீங்கன்னா இது தரமாக இருக்கிற மாதிரியே எதிர்க்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் குறைவில்லாத மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இன்றைக்கி ஆதவர்ஜனை பேசும்போது கட்டன் ரைட்டாக போட்டு பொழந்தார் மனுஷன். எங்க இலவசங்கிறது என்ன, மக்களுக்கு அது இலவசனே சொல்லக்கூடாதுங்க, அது அவங்களுடைய உரிமைங்க. இப்போ இலவசமாக கொடுக்குறீங்களே அது ஏதாவது தரமாக இருக்கா, இல்லை தரமாக இருக்கா இருந்தால் நீங்கள் இருக்கு. அப்போ அந்த இலவசத்தை நீங்கள் இப்போ இலவச அரிசி குடிக்கீங்களா, அதே அரிசியை நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்களா, அதை நீங்கள் சாப்பிட்றீங்களா? இப்போ இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போய் யாராவது ட்ரீட்மெண்ட் எடுக்கீங்களா? நீங்கள் சிங்கப்பூருக்குலாம் பறந்து போகிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த இலவசங்கள் தரமாக இருக்கணுங்க. ரேஷன் அரிசி இப்படி தாங்க இருக்குது, அது தரம் இல்லாமல் இருக்குது, அதை எங்களுடைய முதலமைச்சர் தான் அதை தரத்தை உயர்த்தும் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு ஒரு போட்டார். உண்மையிலேயே அது மக்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையிலேயே நான் அதை மனசார பாடுறேன் ஆதவர்ஜனாவை. ஏன்னா ரொம்ப கால பிரச்சனைங்க, இதை யாரும் மாற்றிட மாட்டாங்களா சொல்லி. ஏன்னா கொடுத்துட்டாங்க, அதாவது அரிசி இலவசம், முதல்ல ₹1 அரிசினாங்க, அப்போ இலவசம்னாங்க, அதெல்லாம் கரெக்டு, அதை நீங்கள் கொடுத்தீங்க அந்த மக்களுக்கு. ஏன்னா அடிப்படை தேவை சாப்பாடுங்கனால அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் அது கொஞ்சமாக தரமாக கொடுக்கணும்ல. அது என்ன தரமான ஒரு நீங்கள் போய் பாருங்கள்,
ரேஷன் அரிசியை வாங்கி உங்களுடைய வீடுகளில் நீங்கள் சாப்பிட்டு பொங்கி சாப்பிட்டு பாருங்கள் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்போ அதை கஷ்டப்படுற மக்கள் வாங்கி சாப்பிட்றது கொஞ்சமாவது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரம் கூடுதலாக கொடுக்க வேண்டாமா? அந்த எண்ணம் இது வரைக்கும் யாருக்குமே வரலையா? காலங்காலமாக எத்தனை பேர் நீங்கள் வந்து ஆட்சியாண்டிருக்கீங்களே, ஏன் எவ்வளவோ மக்கள் வரி பணம் என்னெல்லாமோ செலவாகுதுல்ல, ஏன் அதை நீங்கள் இது பண்ணக்கூடாது? ஸோ அதனால் இந்த குற்றச்சாட்டு நினைக்கிறவங்க உங்களுடைய மைண்ட் தட்டு பார்க்க, இது முதலமைச்சர் விஜய் அவருடைய தலைமையிலான ஆட்சி, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள், அப்படி தான் நான் சொல்ல நினைக்கிறேன். சரி, ஓகே. ஒட்டு மொத்தமாக சும்மா தடாலடியாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு அரசியல். பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒவ்வொரு நாளும் சட்டமன்றத்தில் அலப்பறையாக தான் இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக இந்த வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்கள் என்ன சொல்ல நினச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்து நம்முடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள்.